வழக்கறிஞர் ஆகாஷ் மற்றும் அவரது நண்பர் அர்ஜுனுக்கு அரிவாள் வெட்டு நிகழ்ந்துள்ளது. இருசக்கர வாகனத்தில் ஏன் அதிவேகமாக ஓட்டுகிறீர்கள் என்று கேட்டதற்கு இருவருக்கு சரமாரியான அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. மதுபோதையில் இருந்த நபர்கள் அரிவாள் பட்டா கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. விவரம். வணக்கம். வியாசர்பாடியில் வழக்கறிஞர் உட்பட 2 நபர்களை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சென்னை வியாசர்பாடி பிவி காலனி பகுதியை சேர்ந்தவர் வழக்கறிஞர் ஆகாஷ். இவருடைய நண்பர் அர்ஜுனனுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டின் அருகே இருக்கக்கூடிய கோவில் அருகே 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சாலையில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனங்களை நிறுத்தி எதற்காக அதிவேகமாக சாலையில் செல்கிறீர்கள் என இருவரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அந்த நபர்கள் அங்கு இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், அதாவது அவருடைய நண்பர்களை, மது போதையில் இருந்த நண்பர்களை இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தி எடுத்து சரமாரியாக அந்த வழக்கறிஞர் ஆகாஷ் மற்றும் அவருடைய நண்பர் ஆகிய இருவரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவர்களை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கில் 2 நபர்களை மட்டுமே கைது செய்யப்பட்டிருப்பதாக வழக்கறிஞர் ஆகாஷ் மற்றும் அவருடைய நண்பர் அர்ஜுனன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர்களிடம் போலீசார் விசாரணை கூட மேற்கொள்ளவில்லை என ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார்கள். என் பேர் ஆகாஷ். நான் எலும்பு நீதிமன்றத்தில் நான் 5 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா ஃப்ரெண்டுங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் அவங்களை பார்க்க போயிருந்தேன். போயிட்டு அங்கே கேக் விட்டு நான் அதுக்கப்புறம் வெளியே என்ன ஒரு கும்பலாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். இப்போ அர்ஜுன் எங்கள் அண்ணன் அவர் வந்து இந்த மாதிரி யாரும் வண்டி ஸ்பீடாக ஓட்டு வராங்க, அருண்றவங்க ஓட்டு வந்திருக்கோம், குழந்தைங்களாம் இருக்கு, ஏன்டா ஸ்பீடாக ஓட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்டார். நான் அப்புறம் என்ன ஓட்டுவேன் என்னடா புள்ள அப்படின்ட்டு கத்தினான். நான் எதுக்குடா அந்த மாதிரி பேசுகிறேன், சின்ன குழந்தைங்களாம் இருக்குது, இந்த மாதிரி ஏற்றலாம் ஆகுது, நான் அப்படி தான் பண்ணுவேன், உங்களுக்கு என்னடா என்ன பண்ண முடியல அப்படின்னு கத்தினான். அதோடு நான் கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் அர்ஜுனை நான் வந்து இது மாதிரி வெட்டியிருக்காங்க, அது எனக்கு தெரியாது, நான் மாவு பண்ணிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வரும்போது ஒரு 8 பேர் இருந்தாங்க. 8 பேரில் வந்து அந்த அருணை மட்டும் தெரியாது இன்னும் கூட தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தோர்த்துனா எனக்கு என்ன பண்ணுறது தெரில. ஓடி போயிட்டு அந்த 2ஆவது தெரியல என் ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருந்துச்சு, சந்தையில் போய் நின்றுட்டேன். அங்கே போய் நின்று டார்ச் வச்சு தந்தாங்க. தேடுமா என்னை பார்த்துட்டு நீ தாண்டா இருந்தேன், விட மாட்டேன், நான் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சேன். கையில் ஒன்று துண்டாயிருச்சு. திரும்பினோடனே முதுகில் வெட்டினானுங்க. எங்கே வெட்டிக்கிறாங்க காட்டு போது கையில் ஒன்று வெட்டினானுங்க. அதுக்கப்புறம் முதுகில் அப்படியே வெட்டினாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பயத்தில் மூஞ்சில் அடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலையில் இப்படி கை வச்சு கீழே உட்காந்துங்க 4 பேர்த்து மண்டையில் வெட்டினானுங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து அருணை தெரியும், இப்போ சூர்யான்ற பையன் தெரியும். இப்போனா அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி விகேசி ஃபேமிலி அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி என் மேலே எல்லாமே தனிப்பட்ட இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு எனக்கு தகவலான நீதி வேணும். விவரங்களுக்கு நன்றி முரளி.